என்ன வெயில். பாலம் இன்னைக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு. இன்னைக்கும் காலையில் டிஃபனை இவங்ககிட்டயே முடிச்சுக்க வேண்டியதான். மாஸ்டர் ஒரு டீ போடு. என்ன உனக்கு மேல போறது டிக்கெட்டை பற்ற முடியும்? வர வர ஐஸ் வியாபாரமே சரியில்லை. ஒன்று கூட வைக்க மாட்டேங்குது. இதையும் சேர்த்து கொடுத்துறேன் போடு. வழக்கமா செய்யறது தானே. என்ன இன்னைக்கு டீ கடை, நாளைக்கு ஐஸ் வண்டியும் சேர்த்து யாரும் பார்க்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் இந்த பழம் பழக்க போறியோ? கோச்சுக்காத மாஸ்டர். கோச்சுக்கிட்ட கண்ணை குத்துற போறியா? அப்படியே ஒரு வடையம் பண்ணி சேர்த்து கொடுக்கறது வவுறு பசிக்குது. டீ கடையும் சேர்த்துக்கல. இந்த வணக்கங்களா, டீயை போட்டுருமா? போட்டுருவோம் மாஸ்டர். தூக்கலா போட்டா போச்சு மாஸ்டர். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா ஒண்ணு போட்டுருவோம். எனக்கு லைட்டா போடுங்க. ஓகே. சூடு கம்மியா எனக்கு நல்லா ஆத்தி போடுங்க. அட வெள்ளம் வைக்க போறீங்களா? ரெண்டு ஒண்ணுதான்டா. சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. போடுற என்ன ஸ்பீட்ல டீ வருதுன்னு மட்டும் பாருங்க. அதையும் தான் பாத்துருவோமே. பாருங்க நீங்க போடுங்க போடுங்க. 20 22 24. இப்படி கூட்டம் கூட்டமா வந்தா தானே நமக்கு வியாபாரம் நடக்கும். ஏப்பா வேக வேகமா வந்து டீ எடுத்துக்கோங்க. ஏன்டா மாடு கழில் தண்ணி கலந்த மாதிரி அலையீங்க? எடுங்க குடிச்சு பார்த்து சர்டிஃபிகேட் தாங்க. டீ எப்படி இருக்கு? நம்ம கடை டீனா சும்மாவா? ஆன டீ எனக்கு இருக்கு. சூடா கொடுங்க. டீயா இது ஒரே டிகாசனா இருக்கு. பால் ஊத்தி குண்ணே. இதுல சக்கரை கம்மியா இருக்கு. குடுத்து அனுப்புடா. கேட்காம பால் வந்திருக்கு. இந்தடா. ஏய் நல்லா தான போட்டே. ஈய கேட்டா ஈயோட குடுத்து. இந்தடா. ஆஹா. டீ போட தெரியல. டீ கடை வச்சிருக்கடா. டீ பத்தமா இருக்குறானே. இந்த ஐஸ்காரனுக்கு வர தெரிஞ்சு போச்சு. ஊர் முழுக்க போய் நம்ம பேரை பம்ப் அடிச்சுவானே. கொஞ்சம் அவசரமா போட்டோமோ. எப்பயாவது நிதானமா போடுவோம். டீ குடிக்க வந்த மூஞ்சிகளை பாரு மூஞ்சிகளை. டிக்காஸ் வேற இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்தவங்க என்ன பண்ண போறாங்களோ? மாஸ்டர் நீ டீ போட்டு கிழிச்சது போதும். பால் சூடோட கொடு. எனக்கு பால்ல சக்கரை தூக்கலா போடுனே. எனக்கு சக்கரை கம்மியா. எனக்கு தண்ணி கலகம் பால் ஊத்து. பால் ஸ்ட்ராங்கா. அண்ணா எனக்கு பால் மட்டும் போதுனே. இந்தாடா உனக்கு பால். இந்தாடா உனக்கு லைட். இன்னைக்கு கடக்கான காணிதா. இந்தாடா பூரி. ஏண்டா நாரப்பல்ல மாட்டு மடியில ஆட்டு காத்து போல கம்பிங்க. போறோம் போங்க. ஏய் நாளை பண்ண இந்த கடப்பக்க மாட்ட தூக்கி போட்டு பூச்சி கஷ்ட பண்ணி நசிக்கிடுடா. ஆத்தடி வர்றானே. உன் காசை நாளைக்கு வாங்கி. சிக்கன் குனியா கொசு மாதிரி வந்து மக்கிறாங்களே. ஐஸ்காரனுக்கு டிக்கெட் போடலான்னு பார்த்தா பசங்க நமக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிடுவாங்க போல இருக்கு. போய் சேர்ந்துட வேண்டியதான். டீ கடை தான் இல்லன்னு ஆயிப்போச்சு. அண்ணன் தான் ஐஸ் வண்டியோட உட்காந்துருக்காரு. ஐஸவாது சாப்பிட்டுருவோம். அண்ணா எனக்கு ஒரு கப் ஐஸ்னே. எனக்கு எப்ப முடிச்ச கோன் ஐஸ்னே. எனக்கு ஒரு குச்சி ஐஸ்னே. டேய் எனக்கு பாயசத்துல போடுற சேமியா ஐஸ்னே. எனக்கு பால் ஐஸ்னே. புக்கல ஆளு விட்டா போங்க சாமி. ஐயோ ஏதாவது தெரியுதாடா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுடா. எது வரைக்கும்டா தெரியுது? எதையோ பாத்துட்டு இருக்காங்கடா. அசலூர் பொண்ணுடா. பார்க்கலாமாடா? ஆஹா செம்ம பாப்பாடா. வெள்ள புகையா போய்கிட்டு இருக்கு. சத்தம் பலமா கேட்டுச்சு. ஒருத்தரையும் காணோம். சரோஜா தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். எப்ப சாமி கண்ணு இன்னைக்கு தேதி 5 தானப்பா. ஆரம்பிச்சிட்டியா? கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை போஸ்ட்மேன் திருடி போக மாட்டான் கிளவி. கொண்டு வந்து கொடுத்துருவான். வந்துட்டேன் அண்ணே. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குண்ணே. ஏன் பணம் வந்திருக்குதா? வந்ததுனால தானே வந்திருக்கேன். உன் கை நாட்டை போடு. டிப்ஸ் மட்டும் தர மாட்டேன். இந்தா அப்படி இந்தாங்கண்ணே. என்ன சாமி கண்ணு முகத்துல புதுசா சந்தோஷம் தெரியுது. என் பொண்ணு வெண்ணிலா வெள்ளிக்கிழமை வராத்தா. அப்படி போடு. இங்க வாடா. என்ன கிளவி? கிட்டக்க வாடா. சொல்லிட்டு போலாம். என்ன விஷயம் சொல்லு. சாமி கண்ணு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள வரப்போறாளாம்டா. அப்படியா?
சாமி கண்ணு பொண்ணு வராலாம். அப்படியா அண்ணே? அண்ணே சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராலாம். அப்படியா? சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராலாம். அப்படியா? சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராலாம். என்ன சொன்னீங்க? சாமி கண்ணு பொண்ணு ஊருக்கு வராலாம். அப்படியா? என்னது ஒருத்தனி ஆளை காணோம்? அத்தா என்ன அத்தா முக்கியமா வர வேண்டிய ஆட்களே காணோமே. அவங்க வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்கடி. கண்ணுங்களா? வா 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 வா, காணாத கண்டால சீக்கிரம் வெளியில வா. ஏய் நல்லா கேட்டுக்கங்கடா. இந்த பொண்ணு வெண்ணிலா இறங்க முன்னா எவங்காவது தலைய பட்டுச்சு. ஒருத்தருக்கு கால் இருக்காதுடா, வெட்டி போடும்டா. ஐயோ ஏய் கிளவி சொன்னா செஞ்சிருடா. இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும். நம்ம பையனுக்கு மட்டும் இந்த பொண்ணு வாக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பார் கண்ணு, எசக பிசக பாக்குற எல்லா கண்ணும் அவிஞ்சு போகட்டும். புள்ள பயண கலப்பா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போங்க. வாமா. இதை விட அழகா ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள பிறக்க மாட்டா. இவ மருமகளை வந்தா பாக்கியம்தான். தேவதே சாதன கதவை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன்? கனவுலயே இருந்துட்டனோ. என்ன விஷயம்? வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல். அத பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் வர சொல்லிச்சு. அவளை நீங்க எல்லாம் அந்த விரட்டும் போதே நினைச்சேன். இப்ப போய் அந்த பொண்ணு பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வேற வீட்டுல இருப்பாங்களே. அதான் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு பஸ் ஏறினதை 2 கண்ணால பார்த்தேன். அப்படி சொல்ல ஊசி கேப்ல உள்ள நுழைற ஆள் தானே நம்ம. இந்த கேப் போதாதா? வாங்க. எங்கடா வெண்ணிலாவை காணோம்? இப்ப பார்த்தா வெண்ணிலா வெள்ளை தெரிஞ்சு. மாப்பிள இவனுக்கு எதை பார்த்தாலும் இப்ப வெண்ணிலாவா தெரிய ஆரம்பிச்சுடா. ஓடி வாங்கடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. டேய் சீக்கிரம் எல்லாரும் வாங்கடா. வாங்க. இப்படியே வெளிய போனா அவமானம் போயிடும்டா. எவ்வளவு ஓடி போய் சீக்கிரம் கதவை சாத்துடா. டேய் வாடா, இங்க சாத்து. டேய் சாப்பாடு போடுடா. டேய் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்கடா. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே தான் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளே சண்டை போட்டுக்குவோம். நம்மளே பணியெல்லாம் கிழிச்சுக்குவோம். என்னடா சரியா? டேய் உன் உடம்புல சதையை தவிர வேற எதுவும் இருக்காடா? உள்ள என்ன நடக்குதோ? ஐயோ 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 அப்பா என்ன அடிக்கறாங்கப்பா. அப்பா என்ன அடிக்கறாங்கப்பா. அப்பா என்ன அடிக்கறாங்கப்பா. ஐயோ ஐயோ அடிக்குதே. ஐயோ அடிக்குதே. ஐயோ அப்பா காப்பாத்து பாப்பா. ஏய் எங்க ஊருக்குள்ளே வாலாட்றீங்க?
இங்க நாங்க 24 பேர் இருக்கோம்டா. எவனாவது ஊருக்குள்ள வந்தீங்க தொலைச்சிருவோம் தொலைச்சு. வாங்கடா மாப்ள. இப்ப போவோம் பந்தாவா. இப்படி பாத்தல்ல அடி அடிச்சத ஆளுகெல்லாம் வெளியே இருக்காங்க. கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறேன். எப்படி சூப்பரா இருந்தல. எப்படி வண்டில ஓகேவா? எல்லாம் குருகுருன்னு என்ன பாக்குறாங்க. ரெண்டு கையும் எடுக்கோம்ல. என்ன அடி என்ன உத. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, சகல சௌபாகியங்களும் வரப்போகுது. வீடு பூட்டி கிடக்கு, நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊரெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல சர்வலட்சுமி பொருந்திய ஒரு மகாலட்சுமி பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு அழகு கடல் முருகனுடைய பேருடைய ஒரு மாப்பிள்ளை வந்து அமைய போறான். கெட்டி மேல முழங்க போகுது, கெட்டி மேல முழங்க போகுது. அம்மா வீட்டுல இருக்க பழசு போட்டு ஏதாவது போடுங்க புண்ணியதி. அம்மா வெண்ணிலா, அந்த முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. நீயே போட்டுருமா. வர்றேன் அத்தா, கல்யாணத்துக்கு சொல்லி சோறுதிங்க வந்துடுறேன். ஏ வெண்ணிலா, உள்ள போடி. என்னங்க பாத்தீங்களா அவனுங்கள எப்படி பாக்குறானுங்க பாருங்க. பார்த்தேன் முருக மரத்து பேய்ங்க மாதிரி. நாம முருக மரத்து பேயா? அவன் அங்கேயே போட்டுக்கணும். போட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே. பின்னால ஒருவேளை பந்தயத்துல நான் ஜெயிச்சு அவன் பிடிக்கலன்ட்டானே, அதனாலதான் அவன் அங்கேயே விட்டேன். தெரியும்ல, இங்க எல்லாரும் அப்படித்தான். ஏய் தீட்டு நேரவல சூடாறங்களையும் ஆட்டையும் போடுவான் ஆளையும் போடுவான். எங்களை தெரியுமில்ல. இப்படி சொல்லிட்டா அப்படியே அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க யாருக்கு யாரும் குறைச்சணும் இல்ல சரிச்சணும் இல்ல. ஆமா ஆமா. ஏய் அடங்குங்கடா. கூட்டத்துல ஒருத்தன் வாயை திறந்துட்டா ஆளாளுக்கு பேசிட்டு. ஏய் தலைவர் சொல்லிட்டாருல, அடங்குங்க. இது கரெக்ட். எது கரெக்ட்? அதான்ப்பா இன்னும் புரியலையா? நமக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும்னா கண்டிப்பா தலைவர் தேவை. என்ன சொல்றவன்? பிஞ்சில மெம்பர்லாம் கேள்வி கேட்கும். பிரச்சனை நான் பதில் சொல்லிருக்க முடியுமா? ஏய் இப்படி சொன்ன எப்படி? பின்ன உன்னை காட்டிலாம் அது பெருசு இல்ல, கருத்து வேறுபாடு வரும். சரி நமக்குள்ள சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்யா. அதான்ப்பா ரெண்டு தலைவர் வச்சுக்குவோம். ஏய் உருப்பிட்ட மாதிரி தான் பிரச்சனை வரதுக்கா? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக மாப்ள. எப்படி? சரிப்பா. 21 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் ஒரு தலையா, 29 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் ஒரு தலையா நம்ம செலக்ஷன் பண்ணிடுவோம். முடிவு எடுக்கிறது அவசர ஆலோசனையோ இல்ல கருத்து வேறுபாடும் தலைவர் இருக்கட்டும். தப்பான தகவலை யாருன்னா சொன்னாங்கன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தலைவரை மாத்திடுவோம். ஏய் முடிவு சொல்லுங்கப்பா. சரி சரி எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. பெருசுகள்ல 36 நீ ஒரு தலையாகும், 28க்குள்ள அது யாருப்பா? 28 என்ன ஒரு தலைவராகவும் ஒரு மலையா தேர்ந்தெடுத்துட்டீங்களா? கை தட்டுங்கப்பா. சரிப்பா இந்த சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ராத்திரிக்கு மலையாறிடுவோம். கடையில் ஐயாவையும் காணுமே. எங்க போயிருப்பாரு?
எதுக்காக என்ன சுத்துறீங்க? இதுக்கு காரணமே நீதான். புரியல. உங்க அப்பா ஆத்தாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல, எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? என்ன? 1 2 3 என்னண்ணே பசங்க ஒரு மார்க்கமா பார்த்துட்டு போறானுங்க. மாமாய் உங்க பொண்ணு நல்ல வேலை, நேற்று டவுனுக்கு போயிட்டு தண்ணியை போட்டு போதையில் பொண்ணுங்க கூட திருட்டுத்தனமாக கூத்து அடிச்சது தலைவருக்கு தெரியாது. தெரிஞ்சது அதுக்கு வேற தனியாக பஞ்சாயத்தை கூட்டி நம்மளை உசுரை வாங்கிடுவாரு. இவன் வேற திருப்பி திருப்பி அதையே பாடிட்டு இருக்கான். என்ன கொஞ்சம் பாத்துக்கடி, என்ன கொஞ்சம் சேர்த்துக்கடி, ஏய் ஏய் ரெண்டில் ஒண்ணு சேர்ந்துக்கலாம் வா வா, ஏய் ஏய் என்ன கொஞ்சம் பாத்துக்கடி, என்ன கொஞ்சம் சேர்த்துக்கடி, ஏய் ஏய். என்னடா மாப்ள விடிஞ்சு மப்பு தெரியலையா? எனக்கா தெரியல, நம்ம மக்கள் மாப்ள தெளிவு இல்ல. என்னடா மாப்ள சொல்ற? தெளிவு இருந்தா நம்மள தலைவன் ஆக்கிருப்பாங்களா? புரியலையாடா? பொண்ணு வேற அழகா இருக்கா, பந்தயம் எல்லாம் வச்சு அதுல நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ள 60 வயசு கிளடு தட்டிடும். அதனால கமுக்கமா ஏதாவது தந்திரம் பண்ணாதான் உண்டு. என்னடா சொல்ற? மறுபடியும் ஒண்ணும் புரியலையாடா? சுருக்கமா சொல்றேன், வெண்ணிலா எனக்கு கிடைச்சா நீ பொறுத்துக்கோ, உனக்கு கிடைச்சா நான் விட்டு கொடுத்தறேன். இதுக்கு நீ ஒத்து வந்தேனா வீர விளையாட்டை இப்பயே ஆரம்பிச்சிடலாம். இது நடக்குமா? என்ன மாப்பிள்ள உள்ளுக்குள்ள யோசிக்கிறத பார்த்தா நடக்குமாண்ணா? கரெக்டா திட்டம் போட்டு நடக்க வச்சிருவோம். அப்படின்னாலும் அவ வயசுக்கு வரணுமேடா. அட போ மாப்பிள்ள, நீயே ஒத்து வந்துட்டல, நல்ல நாளா பார்த்து வர வச்சிருவோம். யோசிக்கவே விடக்கூடாது. முதல்ல கைய குடு மாப்பிள்ள. இது ஒத்து வருமா? குடு மாப்பிள்ளனா. ஏய் மாப்பிள்ள, கிளவிய ரெண்டாவதா கவனிச்சுக்கோ. பற்றக்கார முகம் மாறாம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். புரியுதா? போய் பணத்தை நீட்டு. இருக்கடா. அப்பா, என் பொண்ணுக்கு எவ்வளவு திருஷ்டி. சரி சரி, எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துருமா. அப்பா வேற ஊர்ல இல்ல. சரியா? சரி, மாத்து போயிட்டு வா. மாமாய் உங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. நம்மள பத்தி தெரியாதவனா இருப்பா, மன்னிச்சு விடுமாப்ல. ஓஹோ, ஏந்தன் பாட்டி, இங்க சாமி கண்ணு வீடு எங்க? யாருப்பா? இப்படிலாம் கேட்டா புரியாது. இதுதான்ப்பா. இப்படி வெஸ்டர்னா கேட்டாதான் புரியுது. ஹலோ,
ஹலோ யார் யாது? ஹலோ வெண்ணிலா யாருமா? நீயே வந்து பாரு. யாரு தம்பி நீங்க? பேரு குமரன். குமரன் ஜுவல்லர்ஸ் ஓனர் பையன். ஓ அப்படியா? நீங்க ஆர்டர் பண்ண நகைய கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி. தேங்க் யூ. உட்காருங்க. இந்தாங்க நெக்லஸ். போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல உட்காருங்க தம்பி. வெண்ணிலா என்னம்மா? இந்த நெக்லஸ் போட்டு பாருமா. நீயே போட்டு விடு. நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. கொஞ்சம் இருங்க, முதல்ல எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, மோர் கொண்டு வரேன். தேங்க் யூ. ஹலோ, நான் உங்களை சொல்லல, நான் முதல்ல டிசைன் பண்ண என் நெக்லஸ் சொன்னேன். ஹலோ வெயிட், கொக்கே இருந்துட்டு போகுது. அக்கா பின்னாடி பாரு, வாழை கரோடாட்டம் ஒண்ணு வந்து நிக்குது. என்னங்க சாமி கண்ணு சார் வீட்டுல இருக்காரா? வளையல் கொண்டு வந்திருக்கேன். அக்கா போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு, என்ன பண்ணுவே தெரியாது, எப்படியா திருப்பி அனுப்பிச்சிடு சொல்லிட்டேன். சாமி கண்ணு சார் இல்லீங்களா? குடியா? இந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. இந்தா நீ ரிட்டர்ன் பண்ணிடு. அப்படி என்னத்தை தான் எதிர்பார்த்தாங்களோ. கரெக்டுக்கா. வேண்டாம், இங்க ஏற்கனவே தட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, யார் அது? கதவு சும்மாதான் சாத்தி இருக்கு, ஓங்கி தள்ளலாம் திறந்துக்கோ. அப்படியா? இப்ப பார். யாருமா வெண்ணிலா? நகை கடைக்காரங்க வந்திருக்காங்கம்மா. நீங்களா? ஆமாங்க. வாங்க தம்பி வாங்க. இருக்கட்டுங்க. திருப்பி அனுப்பின வளையல கொண்டு வந்திருக்கேன். புரியல, என்னது? இல்ல, வளையல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ, வளையல் செஞ்சிட்டீங்களா? உட்காருங்க தம்பி, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இந்தாமா, இந்த வளையல போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். என்னம்மா அது சின்னதா இருக்கு? போட முடியலையா? சரி இரு, நான் போய் சோப்பு கொண்டு வரேன். என்னங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அளவு சரியா இருக்குமே, கொடுங்க நான் போட்டு பார்க்கறேன். வீட்டை விட்டு கிளம்பும் போதே பிளானோட தான் கிளம்புவியா நீ? உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருந்தா பிளான் பண்ணி கிளம்புறதுல தப்பே இல்ல. வளையல் கைக்குள்ள போச்சு. உங்கள மாதிரி அழகான ஆள் மாட்டி விட்டா கைக்குள்ள வளையல் போறது தப்பே இல்ல. ஆஹா, இது நம்மளை விட ஜொல்லு பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு.